உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய ஓட்டத்தின் நிலைகளை பற்றி அநேகம் தியானத்தின் ஊடாக நாம் கடந்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் முந்தைய ஓட்டத்தை போல காணப்படாமல் இது முற்றிலும் மாறுபட்ட விகிதத்தில் இருக்கிறதுனால அதற்கேற்ற மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியமான ஒன்று. அது முந்தைய கால ஓட்டம், அது மாம்ச பிரகாரமாக அநேகம் காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் இந்த கடைசி கால ஓட்டம் என்கிற இந்த ஓட்டமானது இது ஆவிக்குரிய ரீதியாக காணப்படுகிறதுனால ஆவிக்குரிய ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி நிறைவான ஒரு காரியங்களை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை அறியாது இருக்கக்கூடிய வரைக்கும் இதில் ஏதாகிலும் நீங்களும் நானும் பட்டு விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய நிலைகளை பற்றிதான அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு நிலை அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதற்கு பெயர் மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் மாம்சத்தினுடைய நிலைகள் எல்லாம் உள்ளாக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் மேலெழும்பி ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய சகல நிலையான காரியங்களை புரிந்து கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய கண்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் மாம்சத்திற்கு உட்பட்டதாய் காணப்பட்டதுனால மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் பரிச்சயமாக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆவிக்குரிய விஷயம் என்கிறது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைகளோடு கூட காணப்படக்கூடிய ஒன்று. இது உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலே முதல் தேவை என்ன அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வேறு ரூபமாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். இதுக்கு பேரு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் ஒரு மாற்றம் அடையக்கூடிய ரூபம் அல்லது மறுரூபத்தினுடைய ஒரு அனுபவம். இந்த மறுரூபத்தினுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் ஆவிக்குரிய தன்மைகளை பற்றியதான எல்லா விதமான புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். மறுரூபத்தை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அநேகம் காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். மறுரூபம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்றால் மாம்சம் முற்றிலும் களையப்பட்டு ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்பக்கூடிய அனுபவத்திற்கு பேர் தான் மறுரூபம். மறுரூபத்தில் பல விதமான நிலைகளை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். ஒன்று, நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய மறுரூபம் என்கிறதை பற்றி. இரண்டு, நம்முடைய சாயலிலே உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம் என்கிறதை பற்றி. மூன்றாவது காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள அந்த சகல விதமான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறதுனால் உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம் என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அறிந்து மறுரூபப்படுகின்றோம்.
ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய அந்த சாயலாகத்தானே நீங்களும் நானும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். இந்த மறுரூபத்தினுடைய சாயல் என்கிறது நான் உங்களோடு கூட ஏற்கனவே பேசின மாதிரி இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. இப்போ நான் இது வரைக்கும் பேசின அந்த ஆவிக்குரிய நிலை என்கிறது நம்முடைய ஆவியிலே காணப்படக்கூடிய ஒரு மேலெழுந்த ஒரு அனுபவம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய ஆவியினுடைய சாயலாக நீங்களும் நானும் மறுரூபத்தின் அனுபவத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆவி இதே நிலையிலே காணப்படுகிறது அல்ல. கர்த்தருடைய ஆவியினுடைய அந்த இயக்கத்தோடு கூட இசைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த சாயலாக, அதாவது இந்த ஆவியானவராகிய தேவனுடைய சாயலாக நீங்களும் நானும் மறுரூபத்தின் காரியத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனை முற்றிலும் நீங்களும் நானும் தரித்துக்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நானும் ஆண்டவராகிய தேவனும் இணைந்த ஒரு வாழ்க்கை, நானும் ஆவியானவராகிய தேவனும் இணைந்த ஒரு அனுபவம். என்னுடைய ஒவ்வொரு விதமான அசைவிலும் ஆவியானவராகிய தேவனை எல்லா விதமான மக்களுடைய கண்களினாலும் பார்க்க முடியும். நான் செய்யும் ஒவ்வொரு விதமான செயல்களும் ஆவியானவராகிய தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை. அப்படின்னா நம்முடைய மாம்சத்தினுடைய முற்றிலும் காணப்படக்கூடிய எல்லா விதமான நினைவுகள், செயல்கள், சிந்தனைகள், எல்லா விதமான எண்ணங்கள், ஓட்டங்கள் அத்தனையும் கூட ஆவியானவராகிய தேவனுக்குள் அப்படியே அடங்கி போகக்கூடிய ஒரு அனுபவம். இப்போ நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கமாகவே காணப்பட ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நம்ம யோசிக்கக்கூடிய யோசனைகள் கூட ஆவியானவராகிய தேவனால் உருவாக்கப்படுகிறது. பார்க்கக்கூடிய பார்வை கூட ஆவியானவராகிய தேவனால் உருவாக்கப்படுகிறதை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவராகிய தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக நம்முடைய ஆவியும் இணைந்து மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் த பிக் மோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். முக்கியமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் ஊடாக ஒரு மனிதன் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனையும் அவனையும் விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எத்தனை சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் கர்த்தரை விட்டு அவன் எவ்வளவேனும் விலக்கத்தின் ஊடாக கடந்து போக மாட்டான். ஏன்னா ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய சாயலாகத்தானே இவன் அவனுடைய ஆவியிலே ஆண்டவராகிய தேவனுடைய சாயலுக்கு ஒத்ததாய் மறுரூபத்தின் நிலைகளை அவன் ஏற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சரி, இதுல முக்கியமான சில விஷயங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது மறுரூபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல இந்த சாயலின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் சில நிலைகளை நீங்களும் நானும் எட்ட வேண்டியது அவசியம். இது சாதாரணமான வழிமுறைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. ஏதாகிலும் ஒரு வழியில் இந்த ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும் சொல்ல முடியாது. இதில் சில மாற்றங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும்படி அனுமதித்தால் மட்டும்தான் இந்த மறுரூபத்தினுடைய முழுமையை உங்களாலும் என்னாலும் எட்ட முடியும். இப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய சில முக்கியமான காரியத்தை சற்று ஆழமாக நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்களும் கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். முதல்ல நம்முடைய ஆவியினுடைய காரியங்கள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். இப்போ நம்முடைய ஆவி இயங்காத நிலைகளில் இருக்கிறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஆவியும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான் இந்த ரெண்டு ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டு மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆவியை இயங்க முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? அவைகள் எல்லாவற்றையும் முதல் விஷயமாய் நீங்களும் நானும் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய சில வார்த்தையை பாருங்க. சில முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் அதில் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இதுல முக்கியமா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்? பாரமான எல்லாவற்றையும் நீங்கள் முதல் காரியம் தள்ள வேண்டும். அது தள்ளுனாத்தான் இந்த ஆவி இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஆவியை இயங்க விடாமல் இருக்கக்கூடிய அநேகம் விதமான பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பாரங்கள் லகுவாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று.
பலவிதமான பாரங்கள் உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொண்டிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஆவியும் என்னுடைய ஆவியும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த இயங்கக்கூடிய ஆவியாக நம்முடைய ஆவியினுடைய நிலைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே பாரமான காரியங்கள் எல்லாம் லகுவாக்கப்பட வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணமான ஒரு காரியம் ஒன்றை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27, 18, 19 ஆகிய வசனங்கள் என்ன சொல்றதுன்னு பாருங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். இப்ப கப்பல்னால இங்கும் அங்கும் நகர முடியல. இது பயங்கரமான கொடிய புயல் காற்றிலே மூழ்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இப்போ அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்குறோம். சில முக்கியமான சரக்குகள் எல்லாவற்றையும் அந்த கப்பலில் வியாபாரத்துக்காக வச்சிருக்கிறாங்க. பயணிக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலில் வியாபாரத்திற்காக வைத்திருக்கக்கூடிய சரக்குகளை அந்த ஜனங்கள் முதல் காரியமாய் தூக்கி சமுத்திரத்துக்குள்ளாக எரிய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்கு கொண்டு போய் சமுத்திரத்தில் எரிந்தால் அந்த அந்த சரக்குக்குரிய உரிமையாளர் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ அந்த நேரத்தில் அவங்க அந்த காரியத்தை செய்யக்கூடாது. என்றாலும் கூட தங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தாங்கள் இயக்கத்தினூடாக கடந்து போக வேண்டும் என்றால் இப்படி ஒருவேளை இந்த காரியத்தின் அடிப்படையிலே அந்த கப்பலானது மூழ்கி போய் அவர்கள் அவங்களுடைய ஜீவன் கடந்து போய் இறந்து போன ஒரு மக்களாய் மாற்றப்படுகிறது உண்டானால் எல்லா விதமான தன்மைகளையும் அவர்கள் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய ஜீவன் பறிபோகக்கூடாது என்பதற்காக தங்களுடைய கப்பலில் இருக்கக்கூடிய அநேக விதமான சரக்குகள் யாவற்றையும் தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. 2வது காரியத்தை பார்க்குறோம். கப்பலிலே காணப்படக்கூடிய தளவாடங்கள் யாவற்றையும் அவர்கள் தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. 3வது ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 27, 28 என்ன போட்டிருக்கு பாருங்க. உடனே அவர்கள் விழுது விட்டு 38வது வசனம், 27வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அதுக்கு முன்னால் வரைக்கும் சாப்பிடாம இருந்தாங்க. இப்போ திருப்தியாக சாப்பிட்டுட்டு இனி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியாது. என்றாலும் கப்பலை லகுவாக்கினால்தான் தங்கள் உயிர் பாதுகாக்கப்பட முடியும் என்பதை அறிந்த அவர்கள் அந்த கோதுமைகள் யாவற்றையும் சமுத்திரத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு கப்பலை அவர்கள் லகுவாக்க துவங்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு சொல்கின்றார். பாரமான எல்லாவற்றையும் நீங்கள் முதல் காரியம் புறம்பாக்குங்கள். இது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவியினால் மெய்யாகவே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கக்கூடிய அநேக விதமான பாரங்கள், இந்த பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழுக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் ஆவியினுடைய இயக்கத்தை இந்த பாரம் மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாக மறுரூபத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் இந்த ஆவியின் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாரங்களும் முதல் காரியம் அருந்து போக வேண்டும். இது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாக மறுரூபத்தின் நிலைகளை எட்டுகிறது என்பது கடினமான ஒரு காரியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்மை சுற்றிலும் காணப்படக்கூடிய இந்த பாரமான எல்லா காரியங்களையும் முதல் விஷயமாய் நீங்களும் நானும் புறம்பாக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் இது என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும் என்கிறத பற்றி பார்த்தோம். எது நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்வது கொஞ்சம் முக்கியமாக கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், லௌகீக கவலையினால் ஒரு மனுஷனுடைய மனம் பாரம் அடையக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த பாரங்கள் எதனால் வருகிறது அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய ஆவியை இயங்க செய்ய விடாத அளவிற்காய் இந்த ஆவியை அப்படி இறுக்கி கட்டக்கூடிய அந்த பாரம் எதனால் வருகிறது அப்படின்னா, உலகத்திலே காணப்படக்கூடிய கவலைகள். இது சாத்தானால் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம். பலவிதமான கவலைகளினால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை அவன் சேதப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சா இந்த கவலைப்படக்கூடிய அந்த நிலைகளினாலே உங்கள் கவலைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு உங்களாலும் என்னாலும் தொலைக்க முடியாது.
நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகையினாலே இந்த கவலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகாது. நீங்கள் அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக போய் இந்த கவலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் ஷேர் பண்ணுகிறதுனால இவைகள் உங்கள் வாழ்க்கையுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போகாது. இவைகளை மாறப்பண்ண கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். மற்றபடி நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட ஆரம்பித்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தால், அழுது புலம்பி நீங்கள் வேதனை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கவலைக்குரிய காரியங்களுக்காக புலம்பி எழ ஆரம்பித்தாலும், அழக்கூடிய நேரம் வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய மனதிலே உங்களை அறியாத ஒரு சின்ன ஒரு சமாதானம் இருக்க ஆரம்பித்தாலும் அந்த கவலை அப்படி நின்று கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இது ஒரு மாயையான ஒரு தோற்றம். சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு கவலையாக உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இது நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நத்திங். இதை ஈஸியாக எளிதாக கடக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனையோ கவலைகள் அவருக்கு விரோதமாய் வரக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். என்றாலும் எங்காகிலும் ஆண்டவராகிய தேவன் உட்கார்ந்து தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய ஒவ்வொரு விதமான பிரயாசத்திற்காக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கவலைப்பட்டாரான்னு பாருங்களேன், இல்லை. ஏன்னா இந்த கவலைகள் எல்லாம் மாயையான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய சாத்தானுடைய கண்ணிகள். இந்த கண்ணிகளுக்கு ஒரு மனிதனுடைய கால்கள் சிக்குண்டு போகாமல் அவனுடைய கால்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா கவலைகளையும் முதல் காரியம் அவைகள் ஒன்றும் இல்லை என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயத்திற்காக படக்கூடிய அநேக விதமான கவலைகள் இது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போகப்படுகிறது மட்டுமல்ல, அவனுடைய ஆவியை இயங்க விடாமல் அவனுடைய ஆவியை பலவீனப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஆவியை இயங்கக்கூடிய ஒரு ஆவி, இப்ப இந்த ஆவியினுடைய நிலைகளை இந்த உலக கவலை என்ன காரியத்தை செய்கிறது, அது அதாவது இயங்க விடாத அல்லது ஒரு ஐடியலான ஒரு நிலையாக நம்முடைய ஆவியின் நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஆவியினுடைய இயக்கத்தினால் மட்டும்தான் உங்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏற்ற வண்ணமாய் உங்கள் நிலைகளை மாறப்பட உங்களால் முடியும். உங்களுடைய ஒவ்வொரு விதமான யுத்தங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியினுடைய இயக்கம் அதற்கு மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடியது. இந்த ஆவி இயங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த ஆவி இயங்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை துண்டாடி போடுமே தவிர உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக உங்களையும் என்னையும் அது எழும்பவே அனுமதிக்கிறது இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த உலக கவலைகளை முதல் காரியம் புறம்பாக்குங்கள், இது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் எதிரி என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றின பலவிதமான சீஷர்கள். ஒரு தடவை இயேசுவை பார்க்கக்கூடிய சீஷன் ஒருவன் அவரை பார்த்து கேட்கின்றான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் பண்ணிவிட்டு வர எனக்கு உத்தரவு தர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ அந்த காரியத்தை பற்றி யோசிக்க வேண்டாம், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்பற்றுவான்னு சொன்னார். ஒரு உலகத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான பங்குகள் கூட கர்த்தருடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் மாயை என்கிறதை பற்றி பேசுகின்றார். இது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். அப்பாவனுடைய சாவுக்கு நான் கடந்து போகாமல் இருக்கிறது உண்டானால் உற்றார் உறவின மக்கள் எல்லாம் என்ன வார்த்தைகளை பேசுவார்கள். இது நம்முடைய கண்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு. ஆனால் கர்த்தருடைய பார்வை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். அப்ப கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், சின்ன ஒரு விஷயத்தை கூட சாத்தான் உலக கவலைகளை பெரிய ரூபமாக பெரிய ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறான். இதை மீற என்னால் முடியாது, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக நான் கடந்து போய்த்தான் தீர வேண்டியது அவசியம், இந்த காரியத்தை நான் மீறுகிறது உண்டானால் எல்லா விதமான நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படித்தான் நிறைய பேருடைய மனதில் தங்களை அறியாமல் இந்த உலக கவலையிலே அவர்கள் சிக்குண்ட மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, உலகத்திலே இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது முக்கியமான எதிரி என்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகாது. இந்த உலக கவலையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகத்தில் அதில் 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. முக்கியமா இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த விஷயமும் தேவத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது.
உலகத்திலே காணப்படும் ஏதாகிலும் ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய ஏதாகிலும் ஒரு நஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து தேரும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உலகத்திலே ஏதாகிலும் ஒரு காரியத்தை உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் ஆவிக்குரிய காரியத்திலே ஏதோ ஒன்றை நீங்கள் இலக்கு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். அது இழக்க ஆரம்பிச்சா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம் உங்கள் மனதிற்குள்ளாக வர ஆரம்பிக்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ இந்த உலகம் உள்ள வர்றதுக்கு முன்னால உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எது பலமாய் காணப்படுகிறதோ அதை இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய கவலைகள் மெய்யாகவே தூக்கி எறியக்கூடியதாக, அந்த காரியங்கள் யாவற்றையும் புறம்பாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்ம உலகத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அத்தனை தூரமான ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவாகிய தேவனுடைய அன்பு அவனுக்குள் இல்லை அப்படின்னு நேரத்தில் பாருங்க. உலகத்தின் மேலே அன்பு வந்துச்சுன்னா தேவ அன்பு நம்ம இழந்து போயிடுவோம். அது எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய பார்வையிலே அன்பான விஷயங்களை நீங்களும் நானும் பெறுகிறது எவ்வளவு கடினம். எத்தனையோ மக்கள் காணப்படக்கூடிய நேரத்தில் தேவன் உங்களையும் என்னையும் தேடி வந்து தம்முடைய அன்பை உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவராகிய தேவன் பொழிந்து இத்தனை மகிமையான காரியங்களை தருகிறது எவ்வளவு மேன்மை பாருங்களேன். ஆனால் இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு அன்பு தேவனாகிய கர்த்தர் தரக்கூடிய மகா உன்னதமான மேன்மையான காரியங்கள் யாவற்றையும் இழக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குகிறதை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாகிலும் ஒரு உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஏதாகிலும் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஆவிக்குரிய ஏதாகிலும் ஒரு நஷ்டம் உங்கள் வாழ்க்கையிலே வந்தே தீரும். இது வந்தால் தான் அது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆக்கிரமித்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் என்ன விதமான வார்த்தையை சொல்லுகின்றார். உலகத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உலகத்திலிருந்து வரக்கூடிய அன்பிற்காக அவன் இயங்குகிறது உண்டானால் ஆவிக்குரிய நன்மையான அன்புகளை அவன் இழந்து போக ஆரம்பிச்சிடுவான். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே காணப்படக்கூடிய அன்புக்குரிய தன்மைகளை இழக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே காணப்படக்கூடிய அன்புக்காக நீங்கள் இயங்கினாலே போதும். இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஏதாகிலும் ஒரு மேன்மைக்காக நீங்கள் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய மேன்மை நம்ம தொலைச்சிருவோம். உலகத்திலிருந்து வரக்கூடிய நன்மையான காரியங்களுக்காக நாம் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய நன்மைகளை நீங்களும் நானும் தொலைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஏதாகிலும் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமிக்கும்படிக்காக கடந்து வர ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய அநேகம் நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் நம்மை அறியாமல் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ முதல்ல என்ன சொல்லுகின்றார். உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த கவலைக்குரிய காரியங்களை நீங்கள் பாரமான இந்த காரியங்களை புறம்பாக்கி போடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விஷயத்தில் பல நஷ்டங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இது உங்க வாழ்க்கையில வந்துருச்சுனாலே ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான நன்மைகளை அவைகள் இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஏதாகிலும் ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது பிசாசனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு தீமையாக காணப்பட ஆரம்பித்தாலும் சரி, அது வந்த வண்ணமாய் அப்படியே இருக்காது. அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக உள்ளே வந்தவுடன் அது வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய வசனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் வந்த மாதிரி அப்படி இருக்காது. அது வளர்ந்து அநேகம் கனிகளை தந்து உங்களை ஆண்டவராகிய தேவனுடைய பக்கமாக ஈர்த்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சாத்தானுடைய கருத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வித்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வித்து அப்படி சும்மா இருக்காது. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும்படிக்காக கடந்து வந்து ஒருவேளை அதாவது அன்புக்கு விரோதமான ஒரு வித்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அன்புக்கு விரோதமான வித்து என்கிறது உள்ளே கடந்து வந்து அன்பு எங்கெங்கே காணப்படுகிறதோ எல்லா காரியங்களையும் அவைகள் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த சாத்தானுடைய விதைகள் மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் அழிக்கக்கூடியதாய் எழும்பி நின்று அவைகள் யாவற்றையும் அதமாக்கி போடுகிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிற உலகத்துக்கு ஒரு பங்கு கூட இடம் கொடுக்காது. உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் உன்னுடைய மனதை பாதிக்கவே கூடாது. ஏதாகிலும் ஒரு விஷயத்திலே உன்னுடைய மனம் இந்த உலக ரீதியான காரியங்களிலே பாதிப்பின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் ஆவிக்குரிய பல நஷ்டங்களை நீ சந்திக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றாய். ஒரு உலகத்துக்குரிய கவலை ஆவிக்குரிய பல விஷயத்தை நஷ்டமாக உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்வது மாதிரி அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும். நீ ஏன் அடுத்த ஒரு காரியத்தை பற்றி கவலைப்படுற? ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் பார்த்துக் கொள்ளுவார். உன்னுடைய ஒவ்வொரு விதமான விஷயத்தினுடைய தலையிலே வளரக்கூடிய முடி முதல் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான தேவைகள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே பார்க்கப்படுகிறதா இருக்கிறதுனால நீ ஏன் இவைகளை பற்றியதாய் உன்னுடைய மனதிலே கவலை கொள்ள வேண்டும்? கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய கவலை இது நம்முடைய வாழ்க்கையிலே கவலை மட்டும் தோற்றுவிக்கிறது இல்லை, இது உங்கள் ஆவிக்குரிய பங்குகளிலே அநேகம் நஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 1 யோவானின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. 1 யோவான் 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ரெண்டாவது காரியம், உலகத்திலே இருந்து வரக்கூடிய கவலை உள்ள வந்துருச்சுன்னா தேவனாகிய கர்த்தரை இந்த உலக கவலை அறியவே விடாது. நீங்க எவ்வளவுதான் நீங்க பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் சரி, இந்த உலக கவலை உள்ள வந்துருச்சுனாலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று வந்தாலும் கூட அவரை உங்களாலும் என்னாலும் அறிந்தே பார்க்க முடியாது. அவருடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த ஒரு வார்த்தைகளை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம். கர்த்தராகிய தேவனை நாம் முகமுகமாக ஆண்டவர் எனக்கு முன்னால் வந்து நிற்கும் போது நான் எப்படி ஆண்டவராகிய தேவனை அறிய முடியாத ஒரு மனுஷனாய் விளங்க முடியும்? கர்த்தர் எனக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தும்படிக்காய் வந்து நிற்கிறார். நான் எப்படி என்னுடைய கண்களினால் அவரை பார்க்க முடியாமல் காணப்பட முடியும்? சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய தேவன் சொப்பனத்திலே சாலமோனோடு கூட பேசி அநேகம் காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது சாலமோன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஆனால் வாழ்க்கைக்குள்ளாக உலகம் என்கின்ற பாவத்தின் சுவடுகள் உள்ளே வந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய தேவன் 2 முறை தரிசனமாகி சாலமோனோடு கூட பேசுகின்றார். நீ செய்யக்கூடிய இந்த காரியம் இது என்னுடைய கண்களுக்கு முன்பதாக பாவம் சாலமோன். நான் உன்னுடைய பிதாவுக்கு முன்பதாக உன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பதாக நான் பேசின இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிப்பாரு. உன்னுடைய புத்திரன் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறது உண்டானால் மிலாற்றினால் நான் அவரை தண்டிப்பேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நான் பேசினேன். அவன் எனக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போகிறது உண்டானால் நான் அவனுடைய காரியங்கள் யாவற்றையும் விட்டு விலக்குவேன் என்பதை பற்றி நான் பேசினேன். இத்தனை காரியங்களை உன்னோடு கூட நான் பேசின பொழுதிலும் கூட இவ்வளவு துணிகரமாய் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மீறி உன் மனம் போன போக்கின்படியே அந்நியமான காரியங்களுக்கு நீ இடமளிக்கும்படிக்கான உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் திறந்து கொடுத்தது என்ன என்கிறதை கர்த்தர் பேசுகின்றார். என்றாலும் சாலமோன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் முந்தைய காரியத்தை காட்டிலும் பின்பு அதிகமான பாவங்களை செய்யும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது? முன்பு கர்த்தராகிய தேவனுடைய காரியம் என்றால் இளக்கமாக காணப்பட்ட சாலமோனுடைய மனம். ஆனால் இப்போ ஏன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கடினமாய் காணப்பட ஆரம்பித்தது என்றால் உலகம் உள்ளே வந்த மாத்திரத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராளியாய் அந்த உலகம் அவனை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்திலே இருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் உங்களையும் என்னையும் கர்த்தருக்கு விரோதமாக கடின மனமுள்ளவனாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கல்லான இருதயத்தை உன்னை விட்டு நான் விலக்கி போட்டு சதையான இருதயத்தை நான் உனக்கு உருவாக்குகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்லுக்குள்ளாக எந்த விதமான உணர்வையும் உங்களாலும் என்னாலும் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகின்றார், கல்லை போல காணப்படும் எல்லா விஷயத்தையும் அப்புறமாக்கி போட்டு உணர்வுள்ள இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த உலகம் உள்ளே வந்த மாத்திரத்தில் இந்த உலகம் ஒரு மனுஷனுடைய மனதை கல்லை போல உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. தேவன் எத்தனை சம்மட்டிகளை கொண்டு அடிக்க ஆரம்பித்தாலும் எத்தனை வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே உணர்வு வருகிறதே இல்லை. அவன் அந்த காரியங்களை பற்றி கேட்க ஆரம்பித்தாலும் கூட இது யாரையோ பற்றி அவர் பேசுகிறார், அவ்வளவுதான். இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தனக்கு முன்பதாக சாக்குப்போக்குகளை சொல்லுவானே தவிர தேவன்தான் இவைகளை பற்றி என்னோடு கூட பேசுகிறார் என்கின்ற அந்த உணர்வையும் அந்த அறிவையும் அவன் இழக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் உலகம் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தில் இருந்து வரக்கூடிய விஷயம் தேவனாகிய கர்த்தருடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் அறிய விடாது. தேவனாகிய கர்த்தர் எதை விரும்புகிறார் அதை பற்றி உங்களுக்கும் எனக்கும் யோசனையும் வராது. நான் என்னுடைய மனம் போன போக்கும்படி நான் செய்வேன். ஆண்டவராகிய தேவன் இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி போயிட்டு போட்டோம். நான் என்னுடைய பங்குக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே கிரிகளை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லும் போது என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். அந்த நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம்னு சொல்லுவாங்க. அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியவில்லை என்பதை பற்றி கர்த்தர் பேசுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்கின்ற அதனுடைய விளக்கத்தை என் சித்தத்தின்படி செய்யாமல் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப கர்த்தருக்கு என்கிற ஒரு விருப்பம் ஒன்று இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து அவருடைய மனதிற்கேற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஆனால் அந்த உலகம் உள்ள வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஊழியங்களை செய்வீங்க. ஆனால் அந்த ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானதா அது உங்களுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
அது பிரியமோ பிரியமில்லையோ, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காரியத்தை செய்வேன், ஜெபிப்பேன். அது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமா பிரியமில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தான தர்மங்களை செய்வேன், அது கர்த்தருக்கு பிரியமா பிரியமில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்படி தங்கள் மன விருப்பத்தின்படி செய்வார்களே தவிர தேவனுடைய விருப்பம் அறிய மனமற்றவர்களாய் போகிறதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், அவர்களுடைய மனம் கல்லை போல மாற்றப்படும்படிக்காக உலகத்திற்கு தங்கள் மனதை அவர்கள் திறந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த உலகம் உள்ள வந்துருச்சுனாலே இரண்டாவது காரியம், நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை அது கல்லை போல உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய ஆவியினுடைய இயக்கமெல்லாம் இதன் மூலமாய் மெய்யாகவே மட்டுப்படுத்தப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். எனக்கு முன்னால கர்த்தராகிய தேவன் வந்து நின்றால் கூட, கர்த்தருக்கு முன்பதாக நான் நின்று முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு முன்பதாக என்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்கிற உணர்வை நான் இழந்து போக ஆரம்பிச்சிருந்த உலகத்தினால். இந்த உலகம் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆவி இந்த உலகம் கல்லை போல மாறப்பட ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உலகத்திற்கு நீ இடம் அளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனை அறிய இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையை அனுமதிக்காது. ஆவியினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை அறிகிறது தான் ஆவியினுடைய முக்கியமான பணி. இந்த ஆவியினுடைய இயக்கத்தை இயங்க அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய வாஞ்சி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஆவியே உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வாஞ்சி என்ன, நீ எதை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறாய், எது உன்னுடைய வாழ்க்கையினுடைய அபேட்சையாக இருக்கிறது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஆவி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவனை பார்க்கவும், தேவனை சந்திக்கவும், தேவனுக்குள் நான் போகவும் விருப்பப்படுகிறேன். இதுதான் நம்முடைய ஆவியினுடைய அபேட்சை, வாஞ்சை. ஆனால் இந்த காரியங்களை செய்ய விடாத அளவிற்கு இந்த மாம்சத்திலே வரக்கூடிய அநேக விதமான உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகள் உள்ளே வந்து இந்த ஆவியை கல்லை போல உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தரை பார்த்தா கூட இந்த ஆவியினுடைய இயக்கத்தின் ஊடாக ஆவி கடந்து போகாது, அந்த மாதிரி கல்லா மாறிடும். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன்னுடைய ஆவி ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி மெய்யாக இயங்கக்கூடிய ஒரு ஆவியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் உலகத்திற்கு எவ்வளவேனும் இடமளியாதபடி சகல ஜாக்கிரதையாக உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டம் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பற்றி பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் 3வது ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார். இந்த உலகம் உள்ள வந்துருச்சுன்னா மற்ற எந்த சிந்தனையும் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அழித்து போட்டு உலகத்தை பற்றியதாகவே சிந்திக்கக்கூடிய அளவிற்கான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி தானே சிந்திக்கணும்னு சொல்லி நம்மளை அறியாத ஒரு ஆசை நமக்குள்ளே வரும். ஆண்டவராகிய தேவனை பற்றி தானே தியானிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வரதை பார்க்க முடியும். மட்டும் இல்லாமல் நிறைய பைபிள் வசனத்தை வாசிக்கணும், நிறைய கர்த்தருடைய காரியத்துக்குள்ளே போகணும், நிறைய இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தான் ஆழமான விஷயங்களின் ஊடாக போகணும். இப்படி பல விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆரம்பித்தாலும் இந்த உலகம் எப்போ உள்ளே வருதோ எல்லா விருப்பங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டுட்டு உலகத்தை பற்றிதாகவே யோசிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடும் இந்த உலகத்தினுடைய காரியங்களை பற்றியே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆண்டவராகிய தேவன் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா வந்து ஆவிக்குரிய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வளரணும். ஆனால் இந்த உலகம் உள்ளே வந்துருச்சுன்னா ஆவிக்குரிய சிந்தனைகளை மட்டாக்கி போட்டு உலகத்தினுடைய சிந்தனைகளை மேலெழும்பக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நஷ்டம் வந்தால் கூட உங்களை அறியாத ரொம்ப பெரிய ஒரு டிப்ரெஷன் ஊடாக நீங்கள் கடந்து போயிடுவீங்க. ஆனால் இதே விஷயத்தில் ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு சின்ன ஒரு நஷ்டம் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை பற்றி எந்த விதமான அக்கறை நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், எது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை? உலகம் இல்லை, ஆவிக்குரிய தன்மை தான் நமக்கு மேன்மை. ஆனால் இந்த ஆவிக்குரிய தன்மைக்குரிய காரியங்களை இந்த உலகமானது புறம்பாக தள்ளிவிட்டு தன்னை அது முன்னிறுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். நீங்கள் எப்போ பேச ஆரம்பித்தாலும் உலகத்தை பற்றி தான் பேசுவீங்க. ஆண்டவருடைய காரியங்களை பற்றி எத்தனையோ விதமான விஷயங்களை ஜனங்கள் பேச ஆரம்பித்தா கூட உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நோக்கமெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை காட்டிலும் உலகத்தின் மேல் அதிக பற்றுதலாக நாட்டமாக இருக்கிறதை பார்க்க முடியும். இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய நன்மைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலும் அதை வந்து உலக ரீதியாக நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க.
அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அதாவது அது வந்து தேவனாகிய கர்த்தர் பேசக்கூடிய அந்த காரியத்தை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்கன்னா அதன் மூலமாக பெரிய நஷ்டத்தை, பெரிய இழப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்ததுனால சீஷர்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தவறான விதத்தில் அவங்க வந்து விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தாங்க. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் சொன்னால், அந்த சீஷர்கள் வந்து என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னா வந்து அப்பங்களை நம்ம கூட கொண்டு போகாததை பற்றி ஆண்டவராகிய தேவன் மறைமுகமாய் கடிந்து கொள்கிறான்னு யோசிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல வந்து அந்த சீஷர்களை அந்த அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த தப்பை சொல்லி காமிக்காமல் விட்டுருந்தாருன்னா அவர்கள் இதே நிலையிலே கடந்து போய் ஆவிக்குரிய தன்மைகளை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட்டுக்கிறத பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் பேசாமல் விட்டுருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். அவர்கள் இதே சிந்தனையின் ஊடாக கடந்து போயிருப்பாங்க. நிறைய நாளில் நிறைய நேரத்தில் இந்த ஆவிக்குரிய சிந்தனைகளை மட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது இந்த உலகத்தினுடைய சிந்தனை. அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ ஆவிக்குரிய காரியத்தில் மேலெழும்ப வேண்டும் என்று சொன்னாலே, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே உலகத்திற்கு எவ்வளவேனும் இடம் அழியாதபடி நீங்களும் நானும் ஜாக்கிரதைப்படணும். ஏன்னா இந்த உலகத்திற்குரிய காரியங்களில் கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்தாலே இந்த காரியம் என்ன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது, அப்படி முற்று முழுவதும் உங்களுடைய ஆவிக்குரிய எல்லா ஒட்டுமொத்த நிலைகளையும் அழித்து போட்டு உலகமே முழுவதும் ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க ஆரம்பித்து கொண்டு வருகிறத பார்க்க முடியும். இனி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலை ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே உலகம் சார்ந்ததாகவே இருக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த உலகத்தை பற்றிதான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அது கவலையோ அது விருப்பமோ அது மேன்மையான ஒரு காரியமோ எதுவாக இருந்தாலும் நீங்க உள்ள அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதிலே ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகள் அழித்து ஒழித்து போட்டு தன்னை அது முதன்மைப்படுத்தி நிறுத்துகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த உலக ரீதியான காரியங்களை பற்றி நீங்களும் நானும் ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம். இந்த உலகம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்யும்? நம்மை அறியாத ஒரு பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான மாயையான விஷயங்கள்ல, உலகத்திலே காணப்படக்கூடிய அநேக மேன்மையான காரியங்கள்ல, உலகத்திலே காணப்படும் அநேக விதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த விஷயத்துல நம்மை அறியாத ஒரு பாரமும் ஒரு விருப்பமும் அதிகமாய் கடந்து வருகிறத பார்ப்பீங்க. ஆவிக்குரிய விஷயங்களிலே உங்களை அறியாத ஒரு மட்டான நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இது ஆவிக்குரிய உலகமாக இருக்கிறதுனால உலகம் சார்ந்த எந்த விஷயம் உள்ள வந்துருச்சுனாலும் ஆவிக்குரிய உலகத்தை பற்றிதான எல்லா வெறுப்புகளை இது முதல் காரியம் அப்புறமாக்கி போட்டுரும். அதனால தான் உலகத்திற்கு எவ்வளவேனும் இடமளியாத அளவிற்கு நீங்கள் சகல ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய சாயலாக நீங்கள் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டு மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த கவலைகளும் எந்த விருப்பங்களும் எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த உலகம் உள்ள வந்துருச்சுனாலே உங்களுடைய சிந்தனையிலே காணப்படும் எல்லா விதமான காரியங்களையும் அழிச்சிடும் ஒண்ணும்லாம் அழிச்சு போட்டு தன்னையே அந்த உலகத்தை பற்றி விருப்பங்களையே அந்த பேச்சையே உங்களுடைய மனதிற்குள்ளாக அப்படி பதித்து கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். இப்ப நீங்க எங்க நீங்க தேடி பார்த்தாலும் எதையாச்சும் ஒரு வசனத்தை பற்றி நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டேனே, இந்த வசனத்தை பற்றி நான் யோசிப்பேன் என்று சொல்லி அந்த வசனம் என்னுடைய மனதில் எங்கே பதிந்திருக்கிறதுன்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தாலும் அதனுடைய சுவடுகள் கூட உள்ள இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த உலகம் உள்ள வந்துச்சுன்னா இந்த ஆவிக்குரிய எல்லா நிலைகளையும் இது அழித்து போடக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீனமான யுகத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாங்கள் கேட்கிறதை மறக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறது என்ன அப்படின்னா அந்த உலக பிரகாரமான கவலை. இது உள்ள வந்துருச்சுன்னா நீங்க எவ்வளவு ஆவிக்குரிய எவ்வளவு மேன்மையான விஷயங்களை பேச அந்த காரியங்களை பேச கேட்க ஆரம்பிச்சாலும் எளிதாக அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ உதாரணமாக நான் சொல்லணும்னா இந்த சிலிங்கன் சவுண்டையே நிறைய செய்திகளை உங்க கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த செய்தியின் மூலமாக ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா 1-2 பேருடைய வாழ்க்கையில மாற்றம். ஆனால் பல பேர் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்காருன்னா வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த ஒரு விஷயம் உள்ள வந்துச்சுனாலே, உலக கவலை உள்ள வந்துச்சுனாலே நீங்கள் கேட்ட வசனம்
எத்தனை வல்லமை பெற்றதாக விளங்க ஆரம்பித்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த சாரத்தையும் அது மையாகவே உறிஞ்சி குடித்து அது ஆவிக்குரிய நிலைகள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் என்ன காரியத்தை செய்கிறேன், பாரமாய் தோன்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் புறம்பாக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். என்னுடைய ஆவி பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆவியின் மேலே பாரங்கள் ஏற்றி வைக்கப்படக்கூடாது. என்னுடைய ஆவியில அநேகம் விதமான லகுவாக்கப்படக்கூடிய நிலைகள் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை எட்ட என்னால் முடியும். ஆனா இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான விஷயங்கள் பாரமாக என்னுடைய வாழ்க்கையிலே வந்து இதுக்கு முன்னால வரைக்கும் சாதாரணமாய் காணப்படக்கூடிய அந்த உலகம் இப்ப நான் இந்த உலகத்திற்கு என்னுடைய மனதின் கதவுகளை திறக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உள்ள வந்த உடனே ஆவிக்குரிய விஷயத்தை காட்டிலும் இதுதான் மிகவும் பிரதானம் என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி உலகத்திற்காகவே பாடுபடவும், உலகத்திற்காகவே அழவும், உலகத்திற்காகவே சிந்திக்கவும், உலகத்திற்காகவே ஓடவும் தக்கதாக உங்களுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை இந்த உலகமானது திசை திருப்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி ஓட வேண்டும் உங்களுக்கே தெரியும். எதற்காக நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம கடந்து வந்தோம்னு பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் தான் நம்முடைய இலக்கு. ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்ம ஓடணும். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களையும் புறம்பாக்கி ஆண்டவருக்கு நேராக ஓடி ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையணும். இதுதான் நம்முடைய இலக்கு. ஆனா இந்த உலகம் உள்ள வந்த உடனே என்ன காரியம் நடக்குது பாருங்க. இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் விட்டுருவேன். அதை பற்றிதான அந்த யோசனை எல்லா காரியங்களையும் நான் மறந்து போய் உலகத்திற்காக உட்கார்ந்து அழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இந்த நாட்களில் நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களும் ஆவிக்குரிய தன்மைகள் என்கின்ற ஒரு காரியத்தினுடைய போர்வையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான உலகத்தை பற்றிதான நிறைய கவலை. இந்த கவலை உள்ள வந்துருச்சுனாலே ஆவிக்குரிய மனுஷனுடைய எல்லா விதமான லட்சணங்களை இந்த உலக கவலை அடித்து போட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலக ரீதியான காரியங்கள்ல இடமளிக்கக்கூடிய தன்மைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் அல்ல 27வது வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வசனம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்றை பேச ஆரம்பிக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ரொம்ப ஆழமாக்கு பாருங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. இப்ப இந்த வசனத்தில் இந்த வார்த்தையில என்ன போட்டுருக்கு? உலகமும் ஒரு சமாதானத்தை கொடுக்குது. அப்படித்தானே அர்த்தம். நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் உலகத்தினுடைய சமாதானத்தை காட்டிலும் பெருசு. ஆனால் உலகமும் ஒரு விதமான சமாதானத்தை தருகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு சமாதானத்துக்கு வித்தியாசத்தை ஜனங்களுடைய மனம் விளங்கி கொள்ளாது. உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சமாதானம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் என்ன செய்து பாருங்க, நம்மை ஏமாற்றும்படிக்காக ஒரு சின்ன ஒரே ஒரு சமாதானத்தை உருவாக்கி ஒரு மனுஷனுடைய மனதை கத்தரி விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இதுதான் தேவன் தந்த சமாதானம். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்த அந்த சமாதானம் என்று சொல்லி மனுஷனுடைய மனதை ஏமாற்றக்கூடிய அளவிற்காக உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அந்த சமாதானத்தின் நிலைகளை உருவாக்கி ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்கும். எது உண்மையான சமாதானம் தெரியல. உலகத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம் அது உண்மையான சமாதானமா, தேவன் தரக்கூடிய சமாதானம் உண்மையான சமாதானமா? நிறைய பேருக்கு அந்த ஒரு காரியத்தை பற்றி வித்தியாசப்படுத்த தெரியல. உலகத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம் ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு அதே கவலையும் அதே பாரமும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் தேவன் தரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? அது எந்த சூழ்நிலை வர ஆரம்பித்தாலும் அந்த சமாதானம் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகி போகாது. அதுதான் கர்த்தர் தரக்கூடிய நித்தியமான நிரந்தரமான ஒரு சமாதானம். இந்த சின்ன சமாதானத்திலே நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் திருப்தியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த திருப்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுனாலே வளர வேண்டும் என்கிற விருப்பத்தை அவன் இழந்து போகக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த உலகம் உள்ளே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் வளர்ச்சியின் விகிதத்தை இந்த உலகம் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும்.
அவனை அறியாத ஒரு சமாதானம். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் வளர்ந்து முடிச்சிட்டேங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான காரியங்களை நான் எவ்வளோ தூரம் கற்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேலாக வளர்ச்சிக்குரிய அனுபவம் ஒன்றுமே கிடையாது. ஜெபம் சொன்னால் அந்த லெவலில் நான் முடிச்சிட்டேன். ஊழியம் சொன்னால் அந்த லெவலில் நான் முடிச்சிட்டேன். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறியக்கூடிய அறிவுன்னு சொன்னால் அந்த லெவலில் நான் கடந்து போயிட்டேன். இனி எனக்கு அதீதமான மேலான ஒரு வளர்ச்சி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சமாதானத்தினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலக அளவில் காணப்படக்கூடிய நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இதே பிரச்சனை தான் இருக்கிறத பார்க்க முடியும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசி பாருங்களேன், அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவராகிய தேவனுக்குள் இன்னும் நீங்கள் இல்லை பிரதர், எல்லாத்தையும் நான் வந்து படித்து முடிச்சுட்டேன், எல்லா காரியங்களையும் எனக்கு கத்துப்படி, எல்லா விதமான விஷயங்களையும் நான் ஆழமான விதமாக நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது பற்றி தெரியும், ஊழியம் பார்க்கறது பற்றி தெரியும், ஊழியம் பார்த்துருக்கிறேன், ஊழியத்தினுடைய காரியத்தின் மூலமாக கடந்து போயிருக்கிறேன். சரிங்க, நீங்கள் அடுத்து என்ன செய்யப்படுவீங்க? இனி நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே, எல்லாமே நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இனி கர்த்தராகிய தேவனுடைய இந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய வருகைக்கு நான் போகணும். இல்லை என்றால் கர்த்தராகிய தேவன் என்னை அழைக்கும் பொழுது என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போகணும். எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய அநேக விதமான பெரிய தவறு. வளர்ச்சிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போகக்கூடிய வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டு. ஒரு மனிதன் எத்தனை காலங்கள் வரைக்கும் விழுந்து போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டுன்னு சொன்னால், உலகத்தை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அதனால நான் வளர்ந்தாகி விட்டது முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுனால என்ன அர்த்தம் பாருங்க, உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அறியாமல் வந்திருக்கக்கூடிய உலக ரீதியான திருப்தி ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும். இதுக்கு உதாரணத்தை நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும். எப்போவுமே அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தினுடைய நிறைவான பகுதி, ஊழியம்லாம் செஞ்சுட்டு வர்றாரு, எல்லா ஊழியம் முடிஞ்சிருச்சு. முடித்து எல்லா விதமான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய சிலுவை மரணத்தின் ஊடாக கடந்து போகின்றார். சிலுவையிலே வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனும் அறையப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த ஒரு கள்ளன் வந்து அவரை பார்த்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது நீர் என்னை நினைவிலே கொள்ள வேண்டும் கேட்குறான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகின்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்படின்னு அர்த்தம், கடைசி நேரத்தில் மூச்சு விடக்கூடிய நேரத்திலும் அந்த ஊழியத்தினுடைய ஒரு பங்கு அவருக்கு இருக்குது. அந்த ஊழியத்தையும் அவர் செய்து முடிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஊழியத்தை நான் இவ்வளோ நாள் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இப்போ நான் பாடுபட்டுட்டேன், வேதனைப்படுகின்றேன், உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போயிட்டேன், எல்லா காரியம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி நான் செய்கிறது ஒன்றுமில்லை. இல்லை, கடைசி மூச்சு ஒடுங்கக்கூடிய வரைக்கும் நமக்கு தேவனாகிய கர்த்தர் பல விதமான சித்தத்தை வச்சிருப்பார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் விளங்கி கொண்டு அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது தான் மேன்மை. அப்போ இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம் உங்களை அறியாத ஒரு திருப்தியை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லா விதமான காரியத்திலும் ஒரு நிறைவான ஒரு பங்கின் ஊடாக நான் கடந்து போயிட்டேன். ஊழியம் என்று சொன்னால் அது எனக்கு தெரியும், அதன் பின்பதாக உபதேசம் என்றால் எனக்கு அது நன்றாக தெரியும், அநேக விதமான மக்களுக்கு ஆலோசனை என்று சொன்னால் அது எனக்கு தெரியும், ஜெபம் என்று சொன்னால் தெரியும், அந்நிய பாஷைனா தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், ஆவிக்குரிய வரம்னா தெரியும். எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி ஒரு லெவலில் நான் கடந்து போயிட்டேன். இல்லை, கடைசி வரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி என்று ஒரு விகிதம் ஒன்று இருக்கிறது. அது எந்த நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும், மூச்சு ஒடுங்கக்கூடிய அந்த நேரமாக இருக்க ஆரம்பித்தாலும், அங்கும் ஆண்டவராகிய தேவன் உனக்குன்னு ஒரு பங்கை வைத்திருக்க முடியும். அப்போ நான் செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகம் என்ன காரியத்தை செய்யும்? ஒரு சமாதானத்தை, ஒரு சின்ன ஒரு சமாதானத்தை தந்து எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சுய திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதில் தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய பொறுப்பிலே ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட நான் இழக்கும்படி நான் சம்மதிக்க கூடாது. கடைசி வரைக்கும் என்னுடைய ஓட்டத்தில் அந்த காரியங்களிலே நான் கடைசி வரைக்கும் ஓடி முடித்து அவைகளை நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வரைக்கும் அந்த பங்கு என்னுடைய வாழ்க்கையை விட்டு முடிஞ்சு போகிறது இல்லை. அதாவது இப்போ வந்து இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி பாருங்க. மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகத்தில் கிறிஸ்தியான் கர்த்தருடைய நாமத்தினாலே, அதாவது அந்த நாசபுரி பட்டணத்திலிருந்து மோட்ச பட்டணத்தை நோக்கி கடந்து போவார். அவருடைய முதுகில் ஒரு வேத புஸ்தகத்தை வாசித்ததுனால பெரிய ஒரு பாவ பாரம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். இந்த பாவ பாரம் தொலைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் கடந்து போக ஆரம்பிப்பார். அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதி ஒன்று இருக்கும், திட்டிவாசல் என்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்கும். அந்த பகுதியில் அந்த பகுதியை நோக்கி கடந்து போய் நேராக உள்ளே போகணும். உள்ளே போய் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகணும். மோட்ச பட்டணத்துக்கு பக்கத்தில் போவார் பாருங்க. பக்கத்தில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன், அதாவது வெளியே நிற்கக்கூடிய அந்த மனிதன் திடீரென்று சொல்லி இந்த கிறிஸ்தியானை உள்ளே அவசரமாய் ஆத்திரமாய் உள்ளே பிடித்து இழுத்துக்கொள்ளும். உடனே அவர் கேட்பார், ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு இழுக்கிறீங்க? ஏனென்றால் கடைசி வரைக்கும் உனக்கு சோதனை என்கிறது உண்டு.
இந்த கோட்டைக்கு பக்கத்திலேயே அப்போலியோனுடைய கோட்டை ஒன்று இருக்கிறது. அந்த அப்போலியோன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிசாசு இங்கு மோட்ச பட்டணத்தை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் எதிராக ஆயுதங்களை அவன் வீசுகிறது வழக்கம். சில நேரத்தில் அநேக விதமான தன்னுடைய தூதர்களை அனுப்பி இப்படிப்பட்ட மக்களை அவன் வஞ்சித்து இழுத்து கொண்டு போகிறது வழக்கம். ஆகவே கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் நிலையாக நின்று கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்கிறதான் மேன்மை என்கிறதை பற்றி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கு முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் என்னுடைய மூச்சு ஒடுங்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சில விஷயத்தை வச்சிருப்பார். என்னுடைய வாழ்க்கையில என்ன எரியாமல் வரக்கூடிய திருப்தி எல்லாம் எங்கிருந்து வர முடியும் அப்படின்னா, உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதனுடைய இயக்கம் காணப்படுகிறது உண்டானால் தன்னுடைய ஓட்டத்தில் எந்த விஷயத்திலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். இன்னும் நான் ஓடணும், இன்னும் காரியத்தை செய்யணும் அப்படிதான் யோசிப்பானே தவிர இன்னும் இந்த எல்லா விதமான காரியத்தை நான் செஞ்சு முடிச்சினேன்னு சொல்லக்கூடிய அந்த நினைவு அவனுடைய வாழ்க்கையில் வராது. ஆனால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த திருப்தி என்கின்ற நிலை என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டானாலே அதுக்கு காரணம் என்ன? உள்ளத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி தானே நினைவு. இது உன்னை அறியாத ஒரு சுய திருப்தியை உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஊழியத்தை பார்த்துட்டேங்க, நல்ல பரவாயில்ல, நல்ல நிறைய விஷயத்தின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிச்சுட்டேன், என்னால் முடிஞ்ச அளவிற்கு ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய நிறைய ஆத்துமாக்கள் நான் ஆதாயப்படுத்திட்டேன், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஊழியத்தில் நிறைய ஊழியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்றைக்கு நான் கண்ணை மூடினால் கூட பரலோகத்துக்குள்ள போக முடியும் இல்லை. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த உலகம் உன்னை அறியாத ஒரு சுய திருப்தியை உருவாக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா நேரத்திலும் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய மூச்சு ஒடுங்கக்கூடிய நேரம் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய பணியை நீயும் நானும் விட்டுவிடாமல் செய்ய வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுங்கள். அந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அநேகம் விதமான திருப்தியான நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் தேவனுடைய இலக்கை, தேவன் வைத்திருக்கக்கூடிய லட்சிய பயணத்தினுடைய இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையே, இதை நீங்கள் கேட்கக்கூடிய நீங்களும் நானும் கூட உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா திருப்தியான நிலைகளை புறம்பே தள்ளி எதை நோக்கி ஆண்டவராகிய தேவன் என்னை அழைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தின் இறுதி வரைக்கும், நான் என்னுடைய ஓட்டத்தினுடைய நிறைவு வரைக்கும் ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். அதாவது இந்த போட்டிகள் வைக்கக்கூடிய நேரத்தில், அதாவது இந்த கபடி போட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கபடி போட்டி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூச்சு ஒடுங்கக்கூடிய நேரம், அதாவது கபடின்னு சொல்லி அந்த அந்த சென்டர் கோட்டை போய் தொடக்கூடிய வரைக்கும் அவன் மூச்சை விடாமல் அந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பையன் பக்கத்தில் போய் தன்னுடைய கையை அந்த கோட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு முன்னால் மூச்சை விட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஓட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் நான் முடிக்கணும், அது வரைக்கும் நான் ஓடி முடிக்கணும். அந்த ஓட்டம் வரைக்கும் எதை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவாக்குகிறது தான் என் தேவனுடைய லட்சியம். ஆனால் அந்த உலகம் என்ன காரியத்தை செய்கிறது? சின்ன விஷயத்தில் கூட உன்னை அறியாத ஒரு திருப்தியை உருவாக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சேன், இல்லை, எல்லா விஷயத்திலும் இன்னும் நான் அதிகமாய் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் இந்த சின்ன திருப்தியை முதல் காரியம் நான் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படக்கூடிய விஷயங்கள். இந்த பாரங்களெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சாதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் உங்கள் ஆவி இணைக்கப்படக்கூடிய, லகுவாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றும் ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்வதுன்னு பாருங்க. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகின்ற அழுக்கை போலவும் ஆனோம். ஆவிக்குரிய காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்படின்னா, ஒருவன் ஆவிக்குரிய காரியத்திலே வளர ஆரம்பித்தால் அவனை உலகம் குப்பையாக நினைக்குமா. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். அவனை எந்த விதமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவனாக அல்ல, அவனை எல்லா விதமான காரியத்திலும் துடைத்து போடக்கூடிய ஒரு கந்தைக்கு சமானமாய் நினைவு கூறுகிறதை பார்க்க முடியும். அவன் ஆண்டவராகிய தேவனுக்கென்று பட்ட பாடுகளை, அவன் ஆண்டவராகிய தேவனுக்கென்று வடித்த கண்ணீரை, கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் செய்த ஊழியத்தை அலட்சியமாய் ஜனங்கள் பேசுவாங்க, அலட்சியமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஊழியமா, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியமா, இதெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கென்று பட்ட பாடுகளா என்று சொல்லி அலட்சியப்படுத்தி குப்பையை போல நினைவு கூறப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்களை பார்க்க முடியும். உலகம் ஆண்டவராகிய தேவனுக்கென்று செய்யக்கூடிய எல்லா விதமான மேன்மைகளை உலகத்தினால் விளங்கிக் கொள்ள முடியாது. நீ இந்த பூமியில படக்கூடிய பாடுகளை உலகம் அற்பமாய் பேசும். நீ இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கென்று படக்கூடிய அடிகளை உலகம் கேவலமாய் பேச ஆரம்பிக்கும். உலகத்தில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு இவைகளை பற்றிதான மேன்மையான அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை நீங்கள் பேச ஆரம்பித்தாலும், சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாலும் இவைகளை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது.
ஏன்னா உலகம் ஆவிக்குரிய காரியங்களை துச்சமாய் நினைவு கூறக்கூடியதிலே ஒன்று, முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. ஆகவேதான் இந்த உலகம் எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறது? நீ ஊழியம் பாரு, பிரச்சனை இல்லாத ஒரு ஊழியத்தை போய் பாரு. யாரும் உனக்கு பிரச்சனை தராது இருக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகாத ஒரு நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஈஸியா நீங்க இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். கிதியோனுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். என்ன காரியத்தை சொல்லுகின்றார்? நீ பயப்படாத கிதியோன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை உருவாக்கி தரப்போகின்றேன், பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்ய போகின்றேன் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். உடனே கர்த்தருடைய நாமத்திற்காக அவன் பலி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். என்றாலும் பகலிலே போக பயப்பட்டு, எல்லா ஜனங்களும் பார்த்தா என்ன பேசுவாங்கன்னு சொல்லி பயப்பட்டு ராத்திரியிலே போய் அந்த மனுஷன் பலி கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஊழியர் செய்யணும், ஆனால் எந்த விதமான மக்களுக்கு முன்பதாக அல்ல, மறைவாக சில காரியத்தை நான் செஞ்சு முடிச்சேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மரணத்திற்கு பாத்திரமாய் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும், ஊழியத்தின் நிமித்தமாக உன்னுடைய உயிரே போகக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தாலும், என் ஊழியத்தை விட்டு நீ இங்கும் அங்கும் விலகக்கூடாது என்றுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் நிறைய பேர் காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை பாருங்க, மறைவாக நின்று நான் ஊழியங்களை செய்கிறேன். அடிபடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது, என் பேர் அநேகம் விதமான இடங்களை போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அநேகம் விதமான அதாவது அந்த பிரச்சனையின் ஊடாக, அநேகம் விதமான சட்ட சிக்கல்களின் ஊடாக என்னுடைய பேர் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்துல நிறைய ஊழியக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உலகம் உன்னுடைய வாழ்க்கையில இருந்தால்தான் இவைகளை பற்றி நீயும் நானும் யோசிக்க துவங்க ஆரம்பிப்போம். என் மேல எந்த ஒரு பழியும் பாவமும் வராமல் யாருக்கும் தெரியாம நான் ஊழியம் பார்த்துட்டு வந்துடுறேன். இது எப்படி ஊழியம் பார்க்கறது? யாருக்குமே இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்ச ஊழியம்ங்கிறதை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது. நான் தெரியாமல் இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நீயும் நானும் செய்யக்கூடிய நிலைகளை, அந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்யக்கூடிய நிலைகளை பற்றி வெட்கப்படக்கூடியவனாய் விளங்குகிறது உண்டானால், வசனத்தில் என்ன போட்டுக்கு, வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இரு என்றே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வெட்கப்படக்கூடிய அந்த நிலைகள் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், உலகத்தின் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தான் ஒரு வெட்கம். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் அந்நிய பாஷை பேசுகிறது எப்படி? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது எப்படி? இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நீங்க போய் சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய காரியங்களை பற்றி நீங்கள் பேச, இல்லை நாங்கள் அதெல்லாம் வர முடியாதுங்க. மற்ற உலக ரீதியான காரியங்களை பற்றி சொல்லுங்க, நான் எல்லா விஷயத்திலும் கூட நான் கடந்து போகிறேன். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும் என்னால் இங்கும் அங்கும் நகர முடியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே இருந்து வரக்கூடிய அநேகம் விதமான நினைவுகள் அவனுடைய ஆவிக்குரிய மண்டலமான காரியங்களை மெய்யாகவே முடக்கி போடக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவியில் அவனால் எழும்ப முடியாது. ஆவியில் அவனால் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக முடியாது, இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. யாராச்சும் பார்த்தா நம்மளை பற்றி என்ன பேசிடுவாங்க? யாராச்சும் காரியங்களை இந்த ஒரு காரியத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டான, என்னை பற்றி எத்தனை தூரம் தவறான ஒரு வார்த்தைகளின் ஊடாக அந்த காரியங்களை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பல நேரங்களில் நான் என்னையே முடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். அப்ப கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்களும் நானும் உலகத்தாரால் குப்பையாக நினைவு கூறப்படணும். உலகத்திலே காணப்படக்கூடிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனை குப்பையாத்தான் நினைப்பான். அதே மாதிரி தான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட, என்னுடைய வாழ்க்கையிலே உலகம் வருகிறது உண்டானால், என்னுடைய அடுத்த பகுதியாக காணப்படக்கூடிய ஆவிக்குரிய பகுதி இந்த உலகம் குப்பையாக நினைக்கும். நீ இந்த மாதிரிலாம் போய் உட்கார்ந்து நீ கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக உட்கார்ந்து நீ ஜெபிக்கிறது எதற்கு? இந்த உலகம் எனக்கு ஆலோசனையான காரியங்களை சொல்லும். எனக்குள்ளே 2 பேர் இருக்கிறத நான் பார்ப்பேன். ஒன்று உலகமும், இன்னொன்று ஆவிக்குரிய மனுஷனும். இந்த ஆவிக்குரிய மனிதனை பார்க்கக்கூடிய உலக மனுஷன் என்ன பேசுவா? ஏன் இந்த மாதிரி கேவலமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகின்றாய்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து உலக மனுஷன் சொல்லுவான். அவன் சொல்லுவான், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அதாவது ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில், ஒரு மேன்மையான ஒரு காரியத்தில் இருக்க வேண்டுகிறதை விட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக டிராக்ஸ் கொடுக்கிறேன் என்கிற ஒரு பேரில் எத்தனை விதமான மக்களுக்கு முன்பதாக அழுக்கானவனை போல நீ காணப்பட ஆரம்பிக்கின்றாய். உலகத்தானுடைய பார்வையில் ஆவிக்குரியவைகள் எல்லாம் அழுக்கானவைகள் தான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில உலகம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் பாருங்க, ஆவிக்குரிய விஷயத்தை நான் அக்கறையாக பார்க்காம அழுக்காகவே நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆவிக்குரிய காரியங்களுடைய மேன்மை என்னுடைய வாழ்க்கையில முக்கியமா தெரியாது. இதை ஆண்டவராகிய தேவனே என் கூட திட்டமாய் பேச ஆரம்பித்தாலும் இதை நான் குப்பையாய் பார்ப்பேனே தவிர, இவைகளுடைய மேன்மைகளை ஆண்டவராகிய தேவனே விளங்க காண்பித்தால் கூட இவைகளின் மேன்மைகளை பற்றி விளங்கிக் கொள்ள என்னால் ஆகாது. காரணம், உலகம் என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே இருட்டடிப்பு செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய பாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய ஆவியோடு உன்னுடைய ஆவியும் இணைந்து அந்த மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியாது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பாருங்க.
கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். முதல்ல ஆண்டவருடைய வசனம் என்ன விதமான வார்த்தை சொல்கிறது? இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருமாப்பான சிந்தனை உலகத்திலே காணப்படக்கூடிய மனுஷன் ஒவ்வொருத்தருக்குள்ளே உள்ள வந்துடும். தன்னை அறியாத ஒரு மேட்டிமை, தன்னை அறியாத தன்னை அதை மேன்மையாக நினைவு கூறக்கூடிய ஒரு இருமாப்பு. எனக்கு முன்பதாக எல்லா மக்களும் தாழ்த்தப்பட்டவர்கள், நான் தான் உயரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன். எனக்கு முன்பதாக காணப்படக்கூடிய இவன் எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால் வந்திருக்கிறான், இவனுக்கு முன்பதாக நான் தலை கவிழ்ந்து நிற்கிறது எப்படி? இப்படி பல நேரங்களில் பல மக்கள் தங்களை குறித்த இருமாப்பாய் நினைவு கூறக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால், உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இருந்தால் என்னை பற்றி அதை மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். சில பேருடைய பிரசங்கத்தை நம்ம கேட்கும்போது நம்மை அறியாத ஒரு யோசனை, இது வெளியே தெரியாது, ஆனால் நான் கேட்கக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத ஒரு யோசனை எனக்குள் வருகிறதை பார்ப்பேன். என்ன யோசனை வரும்? இந்த பிரசங்கத்தை என் கையில் கொடுத்துருந்தாங்கன்னா இவரை காட்டிலும் இன்னும் நான் மேன்மையாக பேசியிருக்க முடியும், இன்னும் நிறைய உதாரணங்களை பேசி, இன்னும் அநேகம் விதமான ஆலோசனைக்குரிய காரியங்களை பேசி, இவரை காட்டிலும் இன்னும் ஆழமாய் ஜனங்களை நான் அழைத்து கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் இவர் பாருங்க மேலோட்டமாய் பேச ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில என்னை குறித்து நான் இருமாப்பாய் நினைவு கூற ஆரம்பித்து விடுவேன். என்ன மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா? என்னை மாதிரி பைபிள் வாசிக்க முடியுமா? என்ன மாதிரி கர்த்தருக்கு வைராகியமாய் வாழ்க்கை வாழ முடியுமா? என்னை போல ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியுமான்னு சொல்லி என்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு இருமாப்பு. இது எங்கிருந்து வருது? உலகம் உள்ள வந்துருச்சுன்னா என்னை அறியாத ஒரு இருமாப்பு. கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த இருமாப்பு, மனமேட்டிமை, மற்றவர்களை துச்சமாய் நினைவுகூற தன்மைகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு நாளும் பயன்படுத்தும்படிக்காக உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் தொடவே மாட்டார். கர்த்தராகிய தேவனால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இருமாப்பான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். இருமாப்பான நிலை எப்ப நம்முடைய வாழ்க்கை விட்டு போகும் தெரியுமா? நான் என்னால் அல்ல, என்னை பலப்படுத்தும் கர்த்தராகிய தேவனால் தான் இவைகளை நான் செய்கிறேன். இந்த நினைவு எப்போ என் வாழ்க்கையில் வருதோ அப்போதான் இந்த இருமாப்பான சிந்தனையை விட்டு நான் வெளியே கடந்து வர ஆரம்பித்து விடுகின்றேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் என்ன காரியத்தை யோசிக்கிறேன், ஏன் பிரசங்கம், ஏன் ஊழியம், என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி, என்னுடைய ஜபம், இப்படித்தான் நான் பார்க்குறேனே தவிர என்னை இயக்கும் கர்த்தராகிய தேவனை நான் மறக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சுவேன். இதுக்கு என்ன காரணம்? உலகம் உள்ளே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனை நீங்களும் நானும் மறக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவன் இல்லாமல் உன்னாலும் என்னாலும் ஒரு இயக்கத்தின் ஊடாகவும் கடந்து போக முடியாது. ரொம்ப நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆழமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மெய்யாகவே இருதயத்தின் ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இயக்கத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கொண்டு போக முடியாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை இயக்கினாதான் உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமே தவிர அவருடைய இயக்கம் இல்லாமல் எந்த விஷயத்தின் ஊடாகவும் கடந்து போக நம்மால் முடியாது. ஆகவே தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த உலகமாகிய பாரத்தை நீங்கள் அப்புறமாக்காது இருக்கிறது உண்டானால், இது பாரமாகி உங்கள் ஆவியினுடைய லகுவாக்கப்படக்கூடிய தன்மைகளிலே நின்று உங்களுடைய ஆவியினுடைய நிலைகளை அது பாரம் உள்ளதாக மாற பண்ணி அந்த மறுரூபத்தின் சாயலிலே ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியோடு இசைந்த அந்த மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் அனுமதிக்காது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உலகத்தை நீங்கள் நானும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கரைகள் கூட உங்கள் ஆவிக்குரிய மனிதனை கெட்டுப்போக பண்ணக்கூடிய பலமான ஆயுதம். இதை நீங்கள் ஆழமாக நீங்கள் புரிந்துக்கணும். இந்த பலமான ஆயுதங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று உலக ரீதியான காரியங்களை விட்டு நீங்கள் புறம்பாக்கப்பட வேண்டும், மற்றொன்று ஆண்டவராகிய தேவனுக்குள் உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தினால தான் இவைகளை ஜெயிக்க கொண்டாட முடியும். இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக கடந்து போகும்படி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தினுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்களும் நானும் மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
உலகம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் உலக கவலைகள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எத்தனை மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கக்கூடியதாக, தேவனை அறிய விடாததாக, உலகத்தை பற்றியதான யோசனைகளை தவிர்த்து வேறு ஒரு யோசனையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வர முடியாததாக, அநித்தியமான ஒரு காரியத்திலே அற்பமான சமாதானத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக, குப்பையைப் போல மற்றவர்களால் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய அளவிற்கான நிலைகளை உருவாக்கி, மட்டுமல்லாமல் இருமாப்பை தந்து ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை விட்டு விலக்கக்கூடியதாய் இந்த உலகமாகிய பாரம் எங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்த்தோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் யார் யாருடைய வாழ்க்கையில் உலகம் எத்தனை பெர்சன்டேஜ் உள்ளே வந்திருக்க ஆரம்பித்தாலும் அவைகளிலே நின்று அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய மகிமையினுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக மறுரூபத்தின் சாயலை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் மத்தியிலும் இருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராய் காணப்பட ஆரம்பித்தாலும் உலகத்திற்கும் உலகம் சார்ந்த எந்த விஷயத்திற்கும் இடமளியாதபடி தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டு தேவராஜ்யத்தின் மகிமைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான கிருபைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய அளவிற்காக உலக ரீதியான எல்லா விஷயத்திலும் நின்று அவர்கள் புறம்பாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வளர்ந்தேற கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் உலகம் சார்ந்த எந்த கிரியைகளுக்கும் ஊடாக நீங்கள் உங்கள் மனதை மெய்யாகவே நீங்கள் பறிகொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகம் உங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை மெய்யாகவே நசுக்கி போட்டு ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை உங்களை விட்டு வேறு பிரித்து உலகம் மனிதனாக உங்கள் நிலைகளை அப்படியே மாறப்பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால்தான் உலகம் உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு தூரம் மண்டியிட்டு கெஞ்ச ஆரம்பித்தாலும் உங்கள் மனதை உலகத்தின் பக்கமாக திசை திருப்பாமல் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களுக்கு மட்டும் உங்கள் மனதை நீங்கள் திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவாக்கி தேவராஜ்யத்தில் சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் மேல் வாழ்க்கையிலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.